வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மொறு டேஸ்டியாக மசாலா வேர்க்கடலை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. அதை ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது சொத்த கடலை இருக்கும், அது இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா திரும்ப கலந்து விடுங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. அடுத்ததா 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை மாவை சேர்த்துக்கங்க. அதோடய 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. நல்லா பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்ல வாசனையை கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்திட்டு அதையும் சேர்த்துக்கங்க. நல்ல வாசனை கொடுக்கும் இதுவும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தண்ணியை தெளிச்சு விட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவு எல்லாமே அந்த கடலையில நல்லா ஒட்டணும். அதுக்காக தான். பத்தலைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சு நல்லா கலந்து விடுங்க. அதிகமாக தண்ணி பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவு தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை நாம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கையால் உதுத்து விடுங்க. அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா எல்லா கடலையும் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி அப்படியே உதுத்து போட்டு விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரத்தில் கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள் எப்படி பபிள்ஸ் எல்லாம் வருது. நல்ல சலசலப்பு சத்தம் கேட்குது. இந்த சலசலப்பு சத்தம் அடங்குற வரைக்கும் இது அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும். அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கலராக இருக்கணுன்றதுக்காக கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடரெல்லாம் போடுவாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு நல்ல கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலைங்க. வீட்டில் இருந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற பிளேட்டில் போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிற எண்ணெய்லாம் கீழே இறங்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அது மேலே நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸஸான ஆயில் எல்லாமே அதை உறிஞ்சிரும். ரொம்பவே சுலபமான மெத்தட். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டிலேயே செய்கிறதுனால ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் மசாலா வேர்க்கடலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. நீங்கள் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.